வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான சூப்பரான கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கேரட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு எடுத்துருக்கோம். இதை நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம் இது மாதிரி. அடுத்து ஒரு வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் மீதி இருக்க நெய்யில் நம்ம திருவி வச்சுருக்க கேரட் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. காய் நல்லா வெந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதே மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காயை கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பாதாம் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்க கேரட்டை போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சா போதும். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாணலை எடுத்து அதில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலை நல்லா நம்ம காய வச்சுக்கலாம். பால் நல்லா காயட்டும், நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது அப்படியே லைட்டாக கொதி வரட்டும். லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்டு இது மாதிரி நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமையும் முந்திரியையும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.